வெல்கம் டு எபினேசர் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் இருந்த தொடக்க கால கிளர்ச்சிகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி நெற்கட்டும் சேவலில் ஆட்சி புரிந்தவர் யார் அப்படின்னா பூலித்தேவர். திருநெல்வேலி நெற்கட்டும் சேவலில் ஆட்சி புரிந்தவர் பூலித்தேவர். பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் எவ்வாறு குறிப்பிட்டனர் அப்படின்னா போலிக்கார் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. பாளையக்காரர்களை ஆங்கிலேயர் எவ்வாறு குறிப்பிட்டனர்? போலிக்கார். பாளையக்காரர் முறையை ஏற்படுத்தியது யார் அப்படின்னா காகதீய அரசன் பிரதாபருத்ரன். சரிங்களா? காகதீய அரசன் பிரதாபருத்ரன் தான் பாளையக்காரர் முறையை முத அறிமுகப்படுத்தியவர். ஓகேங்களா? அடுத்து பாளையக்காரர் முறையை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா விஸ்வநாத நாயக்கர். பாளையக்காரர் முறையை விஸ்வநாத நாயக்கர் யாரோட துணையோட தமிழகத்துல செயல்படுத்தினார் அப்படின்னா அமைச்சர் அரியநாதனுடைய சப்போர்ட்ல அவர் தமிழகத்துல ஸ்டார்ட் பண்ணாரு. பாளையக்கார முறையை தமிழகத்துல அறிமுகப்படுத்த வருஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1529 வருஷம். தமிழகத்துல எத்தனை பாளையமா அது பிரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா 72 பாளையமாக பிரிக்கப்பட்டுச்சு. பாளையக்காரர் பணி எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா அரசு காவல் அல்லது படிம காவல் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. கிழக்கு பாளையங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பாஞ்சாலங்குறிச்சி, சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம் இது எல்லாமே கிழக்கு பாளையங்கள். மேற்கு பாளையங்கள் அப்படிங்கிறது நடுவக்குறிச்சி, தலைவன் கோட்டை, சிங்கப்பட்டி இது எல்லாமே மேற்கு பாளையங்கள். பாளையக்காரர்களிடம் வசூல் செய்ய ஆங்கிலேயருக்கு உரிமை வழங்கிய நவாப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடு நவாப் தான். விஸ்வநாத நாயக்கர் மதுரை நாயக்கராக பதவியேற்ற வருஷம் 1529. பூலித்தேவரிடம் இணைய மறுத்த ஒரே பாளையக்கார் யார் அப்படின்னா சிவகிரி பாளையம். சரிங்களா? சிவகிரி பாளையத்தில் உள்ளவங்க தான் அவருடைய இணைய மறுத்துட்டாங்க. மாப்புஸ்கான் மற்றும் கர்னல் ஹெரான் மதுரை கைப்பற்றிய ஆண்டு 1755 வருஷம். மாப்புஸ்கான் மற்றும் கர்னல் ஹெரான் அப்படின்றவங்க மதுரையை கைப்பற்றிய ஆண்டு 1755. பூலித்தேவரை அடக்க நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா கர்னல் ஹெரான். பாளையக்காரர் கூட்டமைப்பை ஏற்படுத்தியவர் பூலித்தேவர். களக்காடு போரில் மாப்புஸ்கானை தோற்கடித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூலித்தேவர் தான். ஓகேங்களா? அடுத்து பூலித்தேவனுடைய கோட்டைகளை கைப்பற்றியவர் யார் அப்படின்னா யூசுப் கான் மதமாற்றத்திற்கு முன்பு எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதநாயகம் என்று அழைக்கப்பட்டார். யூசுப் கான் நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர் ஆகிய கோட்டைகளை கைப்பற்றிய வருஷம் 1761 மே 16. யூசுப் கான் மீது நம்பிக்கை துரோக குற்றம் சுமத்தப்பட்டு தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1764. ஓகேங்களா? ஸோ யூசுப் கானை தூக்கிலிட்ட வருஷம் 1764. பூலித்தேவர் நெற்கட்டும் சேவலை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு 1764. புலித்தேவரை 1767 ஆண்டு தோற்கடித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் கேம்பல் தான் என்ன செஞ்சார் அப்படின்னா தோற்கடிச்சிட்டாரு. எந்த வருஷம்? 1767. ஒண்டி வீரன் யார் படைப்பிரிவுகளில் ஒன்றுக்கு தலைமையேற்றிருந்தார் அப்படின்னா பூலித்தேவர். ராமநாதபுரம் செல்லமுத்து சேதுபதியின் ஒரே மகள் வேலுநாச்சியார். சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரோட மனைவியினுடைய பெயர் என்ன அப்படின்னா வேலுநாச்சியார். சரிங்களா? முத்து வடுகனோட மனைவியின் பெயர் வேலுநாச்சியார். அவருடைய மகள் யார் அப்படின்னா வேலுநாச்சியாருடைய மகள் பேரு வெள்ளச்சி நாச்சியார். வேலுநாச்சியார் தனது மகளோடு எங்கு தப்பி போனாங்க அப்படின்னா விருப்பாட்சி அப்படிங்கிற பகுதிக்கு தப்பி போனாங்க. வேலுநாச்சியாருக்கு 8 ஆண்டுகள் விருப்பாட்சியில் பாதுகாப்பு அளித்தவர் யார் அப்படின்னா கோபால நாயக்கர். வேலுநாச்சியார் யாரிடம் உதவி கோரினார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைதர் அலியிடம் உதவி கேட்டாங்க. தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வேலுநாச்சியார் சார்பில் ஹைதர் அலிக்கு கடிதம் எழுதியவர் தளவாய் தாண்டவராயனார். வேலுநாச்சியார் ஹைதர் அலியிடம் எவ்வளவு படை வீரர்கள் வேண்டும் என்று கடிதம் எழுதினார். 5000 காலாட்படைகளும் 5000 குதிரைப்படைகளும். வேலுநாச்சியாருக்கு உதவும்படி ஹைதர் அலி தனது திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவரான யாரிடம் இராணுவ உதவி வழங்குமாறு ஆணையிட்டார் அப்படின்னா சையத் அப்படின்றவர்கிட்ட. திண்டுக்கல் கூட்டமைப்பினுடைய தலைவர் யார் அப்படின்னா கோபால நாயக்கர். கோபால நாயக்கர் கொலை செய்யப்பட்ட ஆண்டு 1801 வருஷம். பிரிட்டிஷ் அரசை எதிர்த்த முதல் பெண் அரசி யார் அப்படின்னா வேலுநாச்சியார் தான். ஹைதர் அலி மற்றும் கோபால நாயக்கர் உதவியோட வேலுநாச்சியார் சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு 1780.
ஹைதர் அலி மற்றும் கோபாலநாயக்கர் உதவியோட வேலுநாச்சியார் சிவகங்கை மீண்டும் கைப்பற்றிய வருஷம் எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1780வது வருஷம். வேலுநாச்சியார் நம்பிக்கைக்குரிய தோழி மற்றும் பெண் படைத்தளபதி. வேலுநாச்சியாருடைய நம்பிக்கைக்குரிய தோழி யாருன்னா குயிலி மற்றும் பெண் படைத்தளபதி யார் அப்படின்னா உடையாள். ஓகேங்களா? அடுத்து யார் தனக்குத்தானே நெருப்பு வைத்துக்கொண்டு பிரிட்டிஷாருடைய ஆயுத கிடங்குல குதித்து அனைத்து தளவாடங்களையும் அழிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயிலி தான். வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தந்தை யார் அப்படின்னா ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தந்தை ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன். இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் பாளையக்காரராக பதவியேற்ற போது அவருக்கு வயசு எத்தனை இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30. ஆங்கிலேயருக்கு அவர் செலுத்த வேண்டிய தொகை என்ன அப்படின்னா 3310 பஹோடா அப்படின்றத அவர் செலுத்த வேண்டியிருந்துச்சு. 3310. 1798 செப்டம்பர் 19ல ஜாக்சன் என்ன சொல்றாருன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் என்னை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆணை பிறப்பிக்கிறார். எந்த வருஷம்? 1798 செப்டம்பர் 19. எந்த இடத்துலனா ராமநாதபுரத்துல. ராமநாதபுரத்துல கைது செய்யப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் ஊமைத்துறை உதவியோட என்ன செய்யறாரு? தப்பிச்சு போயிடுறாரு. கட்டபொம்மன் புதுக்கோட்டை தங்கியிருந்த காட்டின் பெயர் களக்காடு. அவர் தப்பிச்சு போய் புதுக்கோட்டையில களக்காடு அப்படிங்கிற காட்டுல அவர் தங்கியிருப்பாரு. கலெக்டர் ஜாக்சன் பணி இடைநீக்கம் செய்த ஆளுநர் அப்படின்றவர் எட்வர்ட் கிளைவ். கலெக்டர் ஜாக்சன் பணி இடைநீக்கம் செய்த ஆளுநர் எட்வர்டு கிளைவ். ஜாக்சன் நீக்கத்திற்கு பிறகு நியமிக்கப்பட்ட புதிய ஆட்சியாளர் எஸ்.ஆர். லூஷிங்டன். தென்னிந்திய கூட்டமைப்பு தலைவர் மருது சகோதரர்கள். தென்னிந்திய கூட்டமைப்பின் தலைவர் மருது சகோதரர்கள். மருது சகோதரர்களை வீரபாண்டிய கட்டபொம்மன் சந்திப்பதை தடுக்கும் அப்படின்ற ஆட்சியாளர் யார் அப்படின்னா தடுத்த ஆட்சியாளர் யார் அப்படின்னா எஸ்.ஆர். லூசிங்டன் அப்படிங்கிறவர் தான் தடுத்தார். மேஜர் பானூர் மேன் யாரை தூது அனுப்பி வீரபாண்டிய கட்டபொம்மனை சரணடையுமாறு சொன்னார் அப்படின்னா ராமலிங்கரை தூது அனுப்புறாரு. யாரு ராமலிங்கரை தூது அனுப்புறா அப்படின்னா மேஜர் பானர் மேன் ராமலிங்கரை தூது அனுப்பி வீரபாண்டிய கட்டபொம்மனை நீங்க சரணடைய சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கோட்டை ரகசியங்கள் அனைத்தும் சேகரித்து ஆங்கிலேயரிடம் கூறியவர் யார் அப்படின்னா ராமலிங்கனார். கல்லர்பட்டியில் நடைபெற்ற போர்ல கைது செய்யப்பட்டவர் யார் அப்படின்னா சிவசுப்பிரமணியம். கல்லர்பட்டியில் நடைபெற்ற போரில் கைது செய்யப்பட்டவர் சிவசுப்பிரமணியம். வீரபாண்டிய கட்டபொம்மன் எங்க தப்பிச்சு போறாரு? புதுக்கோட்டை. அவர் இருந்த காட்டோட பேரு களக்காடு. வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கயத்தார். ஆண்டு மற்றும் இடம் கயத்தாறுல 1799 அக்டோபர் 16ஆம் வருஷம். கட்டபொம்மன் அமைச்சர் சிவசுப்பிரமணியம் தூக்கிலிடப்பட்ட இடம் நாகலாபுரம் செப்டம்பர் 13 1799. கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் பேரு ஊமைத்துறை செவத்தையா. மருது சகோதரர்கள் யாரிடம் படைத்தளபதியாக இருந்தார்கள்? முத்துவடுகநாதரிடம் படைத்தளபதியா அவங்க இருந்தாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கழகம் 1799. ரைட்டுங்களா? மருது சகோதரருடைய கழகம் 1801. கட்டபொம்மன் சகோதரர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர் யார் அப்படின்னா மருது சகோதரர்கள். கட்டபொம்மனுடைய சகோதரர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் மருது சகோதரர்கள். ஓகேவா? 1801வது வருஷம் திருச்சியில பேரறிக்கையை முன்னிறுத்தி முதல் பிரகடனம் வெளியிட்டவர் யார் அப்படின்னா மருது சகோதரர்கள். மருது சகோதரருடைய கழகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா தென்னிந்திய புரட்சி என்று அழைக்கப்படுகிறது. அவர் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு மற்றும் இடம் திருப்பத்தூர் கோட்டை 1801வது வருஷம் அக்டோபர் 24. அவருடைய சகோதரர்கள் தெரியும், ஊமைத்துறையும் செவத்தையாவும். தலை துண்டிக்கப்பட்ட இடம் பாஞ்சாலங்குறிச்சி 1801வது வருஷம் நவம்பர் 16ஆம் நாள். ஓகேங்களா? இவங்களுடைய தலை துண்டிக்கப்பட்ட இடம். அடுத்து பாளையக்காரர்கள் முறை எந்த உடன்படிக்கையின் மூலம் முடிவுக்கு வந்தது? கர்நாடக உடன்படிக்கை. வருஷம் 1801. பாளையக்காரர்கள் முறை உடன்படிக்கை எந்த உடன்படிக்கையில ஃபினிஷ் ஆனிச்சு அப்படின்னா கர்நாடக உடன்படிக்கை 1801. தீர்த்தகிரி என்று அழைக்கப்பட்டவர் தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலை தான் தீர்த்தகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தீரன் சின்னமலை அமைத்த கோட்டையினுடைய பெயர் ஓடா நிலை. சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே ஆட்சி செய்தவர் தான் இந்த தீரன் சின்னமலை. திவான் வசூலிக்க வரி பணத்தை கொள்ளையடித்தவர் தான் இந்த தீரன் சின்னமலை. கொரில்லா போர் முறையை கையாண்டவர் தீரன் சின்னமலை. அவர்களுக்கு தீரன் சின்னமலைக்கு பயிற்சி அளித்தவர்கள் யார் அப்படின்னா பிரெஞ்சுக்காரர்கள். அவரு தூக்கிலிடப்பட்ட இடம் மற்றும் ஆண்டு சங்ககிரி கோட்டை 1805வது வருஷம் ஜூலை 31ஆம் தேதி அவரை தூக்கிலிட்டாங்க. புரட்சி ஏற்பட்ட வருஷம் வேலூர் புரட்சி ஏற்பட்ட வருஷம் 1806.
திப்புவின் மகன்களும் அவர்கள் குடும்பத்தினரும் வேலூர் கோட்டையில தான் என்ன பண்ணப்பட்டாங்க? சிறை வைக்கப்பட்டாங்க. வேலூர் புரட்சிக்கு முக்கிய காரணம் புதிய ராணுவ விதிமுறை. வேலூர்ல புதிய ராணுவ விதிமுறை அமல்படுத்தியவர் தலைமை தளபதி சர் ஜான் கிரடாக் அப்படிங்கிறவங்க தான் புதிய ராணுவ விதிமுறைகளை அமல்படுத்தினாங்க. வேலூர் கோட்டையில ஏற்றிய கொடி வந்து மைசூர் சுல்தானுடைய புலிக்கொடி. வேலூர் புரட்சியின் பொழுது புதிய மன்னராக அறிவிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா, திப்புவினுடைய மூத்த மகன் ஃபதே ஹைதர் அப்படின்றவர் தான் வந்துட்டு புதிய மன்னரா அறிவிக்கப்பட்டாரு. ஆளுநரா இருந்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு. புரட்சி அடக்கியவர் கர்னல் ஜில்லஸ்பி. வேலூர் புரட்சி அடக்கிய கர்னல் ஜில்லஸ்பி எவ்வளவு வெகுமதி அளிக்கப்பட்டது அப்படின்னா 7000 பகோடாக்கள் அவருக்கு அளிக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இதுவரையிலும் நம்ம வந்து நம்ம பார்த்த டாபிக்ஸ் என்ன அப்படின்னா, வேலு நாச்சியார், புலித்தேவர், தீரன் சின்னமலை, மருது சகோதரர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன் இவங்களெல்லாம் குறித்து நம்ம தமிழகத்தில் எவ்வளவு மிக சிறந்த புரட்சியாளர்கள் இருந்தாங்க அப்படின்றத நம்ம இதன் வாயிலாக அந்த வீடியோ வாயிலாக நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் இருந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் எதெல்லாம் அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த டாபிக்ஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.